ரோட்ல போயிட்டு இருந்த பிச்சைக்காரர் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. அப்போ உள்ள இருந்து வந்த ஒரு அம்மா அவங்களோட குழந்தை கையால அரிசியை கொடுத்து போட சொல்றாங்க. அந்த பிச்சைக்காரரும் அதை வாங்கிக்கிட்டு அடுத்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுல இருந்து வந்த பெண்மணியும் விளையாடிட்டு இருந்த அவங்களோட குழந்தைய கூப்பிட்டு அவங்க குழந்தை கையால அரிசியை போட சொல்றாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ரெண்டு பெண்களும் இறந்து மேல் லோகம் போனதும் அங்கிருந்த நீதி தேவன் முதல் பெண்ணை சொர்க்கத்துக்கும் இரண்டாவது பெண்ணை நரகத்துக்கும் அனுப்ப சொல்றாரு. இதை கேட்ட இரண்டாவது பெண் நீதி தேவன் கிட்ட, நானும் என்னோட வாழ்க்கையில தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன், அந்த பெண் செய்தது போலதான் என்னோட குழந்தை கையால அரிசியை போட சொன்னேன், அப்போ எனக்கு மட்டும் ஏன் நரகம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீதி தேவன், நீங்க ரெண்டு பேருமே உங்க குழந்தை கையால பிச்சையிட்டு இருந்தாலும் உங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தது. அந்த பெண் அவங்க குழந்தைக்கு புண்ணியம் வரட்டுமே நினைச்சாங்க, ஆனா நீ எங்க உன் கையால போட்டா அதிக அரிசி போயிடுமோன்னு உன் குழந்தைய போட வச்ச, உனக்கு இருந்த இந்த கெட்ட எண்ணத்தினால தானம் பண்ணியும் புண்ணியம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு.